வெல்கம் டு கான்ஜெக்ஷன். கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வு பற்றிய ஒரு பார்வை. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஆவலாக என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா, டிஎன்பிசி எப்போ கீ விடுவாங்க. ஒவ்வொரு பயிற்சியுமே ஒவ்வொரு விதமாக விட்டுருக்குறாங்க. அந்த கீயை நான் செக் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 4-5 கொஷின் கொஞ்சம் தவறாக இருக்குது, இல்லைன்னா முன்ன பண்ண இருக்குது அப்படின்ற ஒரு ஆசிலேஷன். அதை விட இன்னும் ஒரு சிலர் நான் கீயே பார்க்க மாட்டேன், நேரடியாக டிஎன்பிசி ஆன்சர் கீ விட்டால் மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கிறீங்க. ரைட். அதுக்கு முன்னாடி நாம டிஎன்பிசி ஆன்சர் விட்ட பின்னாடி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருவோம். எல்லாருமே உங்களை போல நாங்களும் ஆவலா எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம், என்னைக்கு விடுவாங்க அப்படின்ற மாதிரி. இந்த வாரத்துல மேக்சிமம் வந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த தேர்வை அடிப்படையா வைத்து எவ்வளவு காலி பணியிடங்கள் அதுக்கு முன்பு இருந்தது, இப்போ எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு என்பதன் அடிப்படையில இப்போ வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு எவ்வளவு வினாக்கள் சரியா பண்ணியிருந்தா நமக்கு இந்த போஸ்ட் கிடைக்கும், உறுதியா நம்பலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த வினாத்தாள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எழுதிட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்டயும் தேர்வு எழுதிட்டு வரும்போது ஒரு நபரை குறிப்பிட்டு நான் கேட்டேன், தமிழ் எப்படி இருந்தது? தமிழ் ரொம்ப ஈஸிங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பண்ணிருப்பீங்க? 40 பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஒரு போட்டியாளரே கிடையாது. அப்ப 40 பண்றதுன்றது அவருக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சுக்கினார். இல்ல, ஈஸி என்பது 197 97 92 போடணும், அல்லது 98 போடணும். சில நேரங்கள்ல எங்க பயிற்சி மையத்திலே 100 எல்லாம் தமிழ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அதுதான் ஈஸின்னு அர்த்தம். அப்படி எப்பொழுதுமே ஈஸியா இருக்கிற மாதிரியே டிஎன்பிசி ஒரு வினாத்தால சரியா அமைக்க மாட்டாங்க. மாடரேட்டா தான் இருந்தது. அதனால இந்த வினாத்தாளை பொறுத்தளவுக்கு நம்ம கான்ஜெக்ஷன் பயிற்சி மையத்தின் சார்பில் ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை அப்படி எளிமையா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் எவ்வளவு போகணும்னு பாத்தீங்கன்னா 187 அப்படி அந்த அளவுக்கு தான் போகும். ஆனா எளிமை இல்லை அப்படின்ற பட்சத்துல நாம ஒரு முடிவுக்கு வரோம். நிச்சயமா 180க்கு மேலாம் பெரிய அளவுக்கு தாண்டிட முடியாது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வழக்கமா ஒரு கட் ஆஃப்ல கொடுத்துருக்கிறதுல சிலபஸ்ல 25 கொஸ்டின் தான் ஆப்டிடியூட் கேட்பாங்க. அப்ப 2 கொஸ்டின் கூடுதலா வந்துருச்சு, 27 அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா மேக்ஸே ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு ஒரு 2 கொஸ்டின் கூடுதல் ஆயிடுச்சுன்னா அப்ப ஜிஎஸ் மற்றதுல அவனுக்கு குறையுதுன்னு தான் அர்த்தம். அப்ப அங்கேயே நமக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க. அதே போல நம்ம எப்பயுமே டபுள் டிஜிட்ல சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சில யூனிட்ல வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரிதான் ஒரு சில யூனிட்லாம் டபுள் டிஜிட்ல இருக்கு. பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதை விட நம்ம சயின்ஸ் மேக்சிமம் எல்லா சென்டர்லயுமே சயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10-12 கேள்விதான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுல 8 வினாக்கள் தான் இருந்தது. எப்பயுமே வழக்கமா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வினாக்கள் இருக்கும். இதுல 2 கெமிஸ்ட்ரி கொஸ்டின் தான் இருந்தது. பாட்னி ஒரு 2 இருந்தது, சுவாலஜி ஒரு 2 இருந்தது, பிசிக்ஸ் ஒரு 2 இருந்தது. ஈவனா கொடுத்திருந்தான் ஒவ்வொரு டாபிக்குமே. அப்ப 8 கொஸ்டின் தான் என்ன இருக்கு, சயின்ஸ் இருக்கு. அப்ப அது பெரிய ஏரியா. அதனாலதான் நான் படிக்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன், சயின்ஸுக்கு பெரிய அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ நம்ம ரிசல்ட் எது டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றது ஆரம்ப கட்டத்திலேயே நான் சொல்லியிருக்கிறேன். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? தமிழ்ல 190க்கு மேல 95க்கு மேல அடிச்சிருக்கணும், அல்லது மேக்ஸ்ல 122க்கு மேல அடிச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் 125க்கு நம்ம 120 சம்திங் பக்கமா நெருங்க முடியும் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜிஎஸ்ல நம்ம அதிகமா கூடுதலா எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப ஜிஎஸ்ல பெரிய அளவுக்கு கூடுதலா நம்ம இந்த கொஸ்டின்ல கூட பண்ண முடியாது. அதே போல நீங்க இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா எல்லாம் முழுக்க ஸ்கூல் புத்தகத்துல இருந்தே இருந்தது. நிறைய பேர் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா 6-10 வரை படிச்சா மட்டும் போதுமானது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்து அந்த புத்தகங்களை நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இல்ல, அப்படி இல்ல. இப்போ ஒரு குறிப்பிட்ட டாபிக் 10ஆம் வகுப்புல இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இந்திய தேசிய இயக்கத்தை பத்தி 10ஆம் வகுப்புல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா +1 +2ல இந்திய தேசிய இயக்கத்தை பத்தி அங்க பாடங்கள் இடம்பெற்றிருந்தா அதுக்கான வினாக்கள் அந்த பகுதியிலிருந்தும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த நடந்து முடிந்த தேர்வுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு டாபிக் அப்படின்றது, ஒரு சிலபஸ் அப்படின்றது அவங்க டிஎன்பிசில 6-10க்குள்ளதான் படிக்கணும்னு எங்கேயுமே சொல்லல. பொது தமிழ்ல சொல்லியிருக்கிறாங்க, 6-10க்குள்ள பொது தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது தரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே போல அவங்களும் ஜிஎஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா தரம் தான் சொல்றாங்களே ஒழிய இதுல இருந்து எடுக்க மாட்டேன்னு எங்கேயுமே நம்ம சொல்லல. அப்போ நம்ம எப்பயுமே ஒரு தலைப்புக்கு ரெலவெண்டா இருக்கிற +1 +2 வரை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி தான் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். அப்பதான் அதிகபட்சமான மார்க் நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அது இன்றைய வேகமான உலகத்துல பெரும்பான்மையான மாணவர்கள் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனடியா எதையுமே கிடைக்கணும், ஒரு 3 மாசத்துல படிச்சு உடனடியா வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் அப்படிதான் அப்ரோச் பண்ணீங்க. நம்மளுடைய பயிற்சி மையத்துல கூட நடந்த தேர்வுக்கு பிப்ரவரி மாசத்துல நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அப்ப பிப்ரவரி மாசத்துல இருந்து நமக்கு எத்தனை மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமா ஒரு 4 மாசம் தான். பிப்ரவரி மாசம் அதிகபட்சமா படிச்சிட முடியுமா அப்படின்னா கட்டாயம் படிக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப குறைவான நாள்ல
200 கொஸ்டினுக்கு என்னால ஒரு 170 போடணும் அப்படின்னா முடியுமானா சாத்தியம் இல்லை. வேற எங்கேயாவது கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, கால்பர் வந்த பின்னாடி அப்ளை பண்றது. அப்ப கால்பர் வந்த பின்னாடி அப்ளை பண்ணிட்டு ஒரு குறைவான நாள்ல குறுகிய காலகட்டத்துல உடனடியா படிச்சு உடனடியா வேலை வாங்கணும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிஎன்பிசி போட்டித் தேர்வை பொறுத்தளவுக்கு பல லட்சம் பேர் வந்து வருட கணக்கில் படித்துட்டு இருக்காங்க. அவ்வளவு எளிமையா வாங்கிடவே முடியாது. எங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் 2001 டிஎன்பிசி குரூப் தேர்வுக்காக படிக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஒரு குரூப்பா சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சோம். அப்போ அன்பார்ச்சுனேட்லி எங்களுடைய நேரம் சரியில்லைன்னு தான் அப்ப சொல்லணும். அப்போ அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து பணி நியமன தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப பணி நியமன தடை சட்டம் கொண்டு வரும்பொழுது 2001 2005 வரை எந்த விதமான பணியும் போடுறதுல, அரசு பணி போடுறதுல அப்படின்றது டிஎன்பிசில கால்புரே இல்லை. 2006 இறுதியா தான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்றதுக்காக செக்ரட்டரியேட்லயும் டிஎன்பிசிலையும் ஒரு 600 போஸ்ட் வேக்கண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு முதல் தேர்வு. 2006 படிக்கிறது தான் முதல் தேர்வு. ஆனா 2001 படிக்க ஆரம்பிச்சோம். அரசாங்கம் வாய்ப்பே கொடுக்கல. நாங்க படிச்சு எழுதாம இல்ல, அரசாங்கம் அதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. இருந்தாலும் நாங்க காத்திருந்தோம். ஏன்னா அரசு பணி தான் நமக்கு பிரதான பணி. அந்த அரசு பணி மட்டும் தான் நமக்கு பணி பாதுகாப்பு இருக்குது. வேற எந்த தனியார் துறையில் போனாலும் எனக்கு பணி பாதுகாப்பு இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ கொரோனா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனில இருந்து வீட்டுக்கு நிறைய பேர் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு ரொம்ப சில பேர் எல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட காலமெல்லாம் உண்டு. ஆனா அரசு ஊழியர்களுக்கு அப்படி இல்லை, வீட்டை தேடி சம்பளம் வந்தது. அது பணிக்காலமா கருதி சம்பளம் வந்தது. அது போல நீங்க அரசு பணிக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணி பாதுகாப்பு இருக்கும். ஒரு தொடர்ச்சியா நிலையான ஊதியம் கிடைக்கும் என்பதற்காக தான் நம்ம தொடர்ச்சியா அந்த போட்டித் தேர்வுக்காக படிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம் இருக்கோம் இல்லையா? இப்போ நாங்க 2000 படிக்க ஆரம்பிச்சு எப்போ பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா 2007 எழுதி 2008 தான் எங்களுக்கு ரிசல்ட்டே வந்தது. அப்போ முதல் தேர்வுல நாங்க எங்களுடைய நண்பர்கள் ஒரு 8 பேர் சேர்ந்து படிச்சிருந்தோம். சென்னை ஏரியாவில் தான் ஒரு 8 பேர் படித்தோம். 8 பேர்ல 7 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒருத்தன் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன். ரொம்ப வலியும் வேதனையும் தாங்கிக் கொள்ளவே முடியல. அதுக்கடுத்து தொடர்ச்சியா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்தது. அதை எழுத ஆரம்பிச்சோம். நான் ஒருத்தன் மட்டும் தான் பாஸ் பண்ணேன், மற்றவங்க எல்லாமே ஃபெயில் ஆயிட்டாங்க. அது ஒரு மிக பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அதை தொடர்ந்து குரூப் 2 தேர்வு பாஸ் பண்ணோம். அப்புறம் இந்து அறநிலைத்துறை பாஸ் பண்ணோம். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியா நாம வந்து குரூப் 2 பாஸ் பண்ணி அப்புறம் வெவ்வேறு தேர்வுகளை பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தொடர் முயற்சியா இருந்தோம். அரசு பணி மட்டுமே பிரதான பணி, அதை வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள். இதற்காக தான் நாங்கள் தொடர்ச்சியா படிச்சுட்டே இருந்தோம். ஆனா இன்றைய வரக்கூடிய மாணவர்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 மாசத்துல எழுதிட முடியுமா, இல்லைன்னா ஒரு 4 மாசத்துல எழுதிட முடியுமா, எழுதி பார்ப்போம், வரலன்னா அடுத்த வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்க. அப்படி இருந்தா நிச்சயமா பணி குரூப் 4 பணியை நீங்க வாங்கவும் முடியாது. இந்த குரூப் 4 கூட குறைந்தபட்சம் நீங்க ஒரு 6 7 8 மாசம் படிச்சிருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்க முடியும். ஓராண்டு காலத்தை கடந்து படித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்மளுடைய பயிற்சி மையத்துல புதுசா சேர்ந்தவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு நிறைய ஸ்கோர் பண்ண முடியல. பழைய மாணவர்கள் தான் அதிகபட்சமா நம்ம சென்டர்ல போட்டது 171 தான் அதிகபட்சமா போட்டிருக்காங்க. அதிகபட்ச மதிப்பு கொஸ்டினே எவ்வளவு 175 தான் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பிப்ரவரியில ஜாயின் பண்ணவங்க எல்லாம் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 145 155 வரை போட்டிருக்காங்க. இப்போ இந்த பிப்ரவரியில ஜாயின் பண்ணோம். அப்போ 3 மாசத்துல இதுவே நல்ல ஸ்கோரிங் தான். எங்களை பொறுத்த அளவுக்கு பிப்ரவரியில ஜாயின் பண்ணி இந்த 145 to 155 வாங்கியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே நல்ல ஸ்கோரிங் தான். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, இது வராது அப்படின்றது தெளிவா முடிவு பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப் 2க்கு தொடர்ச்சியா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதான் நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்க முடியும். சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த 1ஆம் தேதி நடைபெற்ற தேர்வுல ஒவ்வொரு பாடத்திட்ட வாரியா எவ்வளவு வினாக்கள் இடம்பெற்றிருந்தது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வெயிட்டேஜ் இருக்கு, நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில 1ஆம் தேதி நடைபெற்ற தேர்வுல வழக்கமாவே நமக்கு ஆப்டிடியூட்ல வந்து 25 தான் இருக்கும். ஆனா இந்த எக்ஸாம்ல 27 கொஸ்டின் அதிகபட்சமா இருந்தது. இது மேக்ஸே தெரியாத நபர்களுக்கெல்லாம் ரொம்ப கடினமான ஒன்று தான். குறைவா இருந்தா பரவாயில்ல, அதிகபட்சமான மார்க்கா போயிடுச்சு. அதனால 27 கொஸ்டின் என்பது அதிகபட்சமா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில எப்பவுமே டபுள் டிஜிட்ல கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதன் அடிப்படையில ஹிஸ்டரியில 12 கொஸ்டின்கள் வந்திருந்தது. அதே போல பாலிட்டி நம்ம எப்பவுமே வழக்கமா சொல்லுவோம் கிளாஸ்ல, பாலிட்டியே குறிப்பிட்ட அளவு 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா பாத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லெசன்ல இருந்தா பெரும்பான்மையான வினாக்கள் இடம்பெற்று இருந்தது. அப்போ பாலிட்டியில உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு வினாக்கள் இடம்பெற்று இருக்குன்னா
10 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. அதே போல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதை நாம எவ்வளவு எதிர்பார்த்தோம்னா எப்பொழுதுமே வழக்கமா ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் சாலிடா வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஆனா இப்போ வந்து ஒரு 9 கொஸ்டின் வந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருக்கலாம்னா, இந்த ஹிஸ்டரியும் இந்த ஐஎன்எம்மும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி சில பேருக்கு இது ஹிஸ்டரியில வருதா இல்ல ஐஎம்எல்ல வருதா ஐஎன்எம்ல வருதா அப்படின்ற ஒரு குழப்பத்துல சொல்லலாம். அவங்க இல்ல ஹிஸ்டரி கொஸ்டின் எடுத்து ஐஎன்எம்ல சொல்லலாம், இல்ல ஐஎன்எம் கொஸ்டின் எடுத்து ஹிஸ்டரியில சொல்லலாம். அப்போ அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே ஹிஸ்டரியை சார்ந்தது தான். அதனால இப்போ நம்மளுடைய பார்வையில இந்த ஐஎன்எம் வந்து 9 வினாக்கள் இடம்பெற்றிருக்குது. அதே போல யூனிட் 8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிலும் டபுள் டிஜிட் தான் எப்பொழுதுமே வழக்கமா வினாக்கள் இடம்பெறும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா தேர்வுல சொல்லியிருக்கிறோம். அதே போல மாடல் தேர்வுகளையும் நம்ம பயிற்சி பண்ணியிருக்கிறோம். அதன் அடிப்படையில இந்த தேர்வுல 10 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. ஜாகிரபி எப்பொழுதுமே ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே போலதான் 6 கொஸ்டின் வருது. சிலர் வந்து 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ எக்கனாமிக்ஸ்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா, வேளாண்மை சம்பந்தமானது எக்கனாமிக்ஸ்ல இருக்கும், தொழில் சம்பந்தமானது எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். ஆனா அதே போல வேளாண்மை சம்பந்தமானதும் தொழில்கள் சம்பந்தமானதும் ஜாகிரபில இருக்கு. அப்போ ஜாகிரபி அந்த லைன்ல பாக்குறப்ப எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா 6 கொஸ்டின் இருக்கு. அதே போல எக்கனாமிக்ஸ்ல 5 வினாக்கள் இடம்பெற்றிருக்குது. ஒட்டுமொத்த சயின்ஸ் நான் சொன்னது போல மொத்தமே 8 தான். 4 டாபிக் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஈச் டாபிக்ல வந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில சயின்ஸுக்கு நம்ம 8 கொஸ்டின் தான் இங்க இடம்பெற்றிருக்குது. நாமளும் சயின்ஸுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு கிளாஸ் எடுத்துட்டு தான் இருந்தோம். ஆனா அந்த அளவுக்கு வருமா, நிறைய வரும் தான் எதிர்பார்த்தோம். வரல, எதிர்பார்த்தது பரவாயில்ல. அதே போல 9th யூனிட்ல 4 கொஸ்டின் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 7 கொஸ்டின் இருக்குது. இந்த ஜெனரல் ஜிகே எப்பொழுதுமே ஒரு ஜெனரல் ஜிகே அப்படின்னு பொது அறிவு சம்பந்தமானது, அது கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வராது, சப்ஜெக்ட் வைஸாவும் வராது. சில மாநில விலங்குகள்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இதுல எத்தனை கொஸ்டின் இருக்கா? 2 கொஸ்டின் இருக்கு. இப்படி நீங்க சப்ஜெக்ட் வைஸா நீங்க பாக்குறப்போ ஒட்டுமொத்தமா 100 கேள்விக்கு எது இதுல டபுள் டிஜிட்ல இருக்கு அப்படின்னு நம்ம பாத்திரலாம். அப்ப டபுள் டிஜிட்ல இருக்கிறது ஹிஸ்டரி, பாலிட்டி, யூனிட் 8 இந்த தலைப்பில் தான் டபுள் டிஜிட்ல இருக்கு அப்படின்றது தெரியும். அப்போ இனி வரும் தேர்வுக்கு கூட இந்த மாதிரியான பகுதியை தான் நீங்க அதிகமா கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். அப்போ இந்த வினாக்கள் இடம்பெற்றதின் அடிப்படையில இந்த தேர்வுல அடுத்தபடியா கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நாம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். பெரும்பான்மையா நம்ம மாணவர்கள் எவ்வளவு போட்டாங்க, அதே போல நமக்கு தெரிந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகபட்சமா எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான பயிற்சி மையத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பயிற்சி மையத்துல எவ்வளவு அதிகபட்சமா வினாக்கள் அளித்திருக்காங்க அப்படின்னு கேட்டதன் அடிப்படையில சில பயிற்சி மையத்துல 75 175 எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ 180 யாருமே சொல்லல. ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா 187 ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப அதன் அடிப்படையில நாம அடுத்து இந்த வினாக்களை அடிப்படையா வச்சு எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கட் ஆஃப் நம்ம ஒரு ஜெனரல் கட் ஆஃப் நான் பாக்குறேன். இந்த குரூப் 4ல கட் ஆஃப் நான் எதிர்பார்க்கிறேன் எவ்வளவு வரும் அப்படின்றது. ஜெனரல் கேட்டகரி ஓசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 200 வினாக்களுக்கு 170 பிளஸ் பண்ணியிருந்தா நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 170க்கு மேல பிளஸ் 3 இருக்கலாம், இல்ல 4 இருக்கலாம். இந்த அளவுக்கு பண்ணியிருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல பிசிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 168 தான். நீங்க ஓப்பன் காம்படிஷனுக்கும் பிசிக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் வந்துறது இல்லைங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் பெரிய வித்தியாசமா இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது. அப்போ பிசிக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 168 பிளஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல எம்பிசி எவ்வளவு இருக்கும்? இப்போ பிசி எம்பிசி மிகப்பெரிய வித்தியாசம் கடந்த தேர்வுகளில் கூட நாங்க பார்க்கல. எவ்வளவு ஒரு கொஸ்டின் தான் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போ இதுல 167 பிளஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியா பிசிஎம் முஸ்லிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 160 இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். 160 பிளஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நம்ம. அதுக்கடுத்து எஸ்சி எவ்வளவு பண்ணிருக்கணும் மேக்சிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 165 பிளஸ் பண்ணியிருந்தாவே எஸ்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அதுக்கடுத்து எஸ்சிஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எஸ்சிஏல 155 பிளஸ் எடுத்திருந்தாவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து எஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எஸ்டில 150 பிளஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கணும். இவ்வளவு எடுத்திருந்தா கிடைக்கும். அது இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அப்படின்னு நம்ம சொல்றோம். டிஸ்ட்ரிபியூட்டட் விடோனா ஒரு 140 அந்த ரேஞ்சில எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வினாக்கள்ல நீங்க குறைந்தபட்சம் ஒரு 165 போட்டிருக்கணும். அது 165 போட்டிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சேஃப் ஜோன் பாஸ் பண்ணிடலாம், நிச்சயமா வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல இது எதை வச்சு இந்த கட் ஆஃப் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 6000 சில்லற போஸ்ட் தான் நமக்கு இப்போக்கு இருக்கு.
ஆனா இந்த போஸ்ட்டை விட கூடுதலா இருக்கும். நிச்சயமா ஒரு 10,000 போஸ்ட் வந்துரும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த கட் ஆஃப் நம்ம வச்சிருக்கிறோம். சரி சார், அப்போ 6,000 விட கூடல அப்படின்னா கட் ஆஃப் ஒண்ணு ஏறுமானா அதுக்கு தான் பிளஸ் நம்ம சொல்றோம். +3 or 4 இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 6,000க்கு மேல ஏறிடுச்சுன்னா கட்டாயம் இந்த கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இது +3 வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, இதுல ஒருவேளை இந்த எக்ஸாம்ல இந்த 165, இந்த 155, இந்த 150க்குள்ள குறிப்பிட்டுள்ள இந்த கம்யூனிட்டி எல்லாம் எடுக்க முடியல, எனக்கு சார் நான் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைமா எழுதுறேன், எனது 155 கொஸ்டின் தான் சரியா போட்டிருக்கிறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்ல சார் 150 தான் வருது அப்படின்னா நோ ப்ராப்ளம். இந்த எக்ஸாமை நீங்க மறந்துடுங்க. இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. எதுக்கு? குரூப் 2 எக்ஸாமுக்கு. இந்த மாசம் இந்த ஜூன் 28ஆம் தேதி கால் ஃபார்வர்டா சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த குரூப் 2 பிரிலிமினரி எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அளவுக்கு கட் ஆஃப் வராது அதுல. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ஒரு 150, 145 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்குது. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு போட்டாவே பிரிலிமினரி ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு கூட சில பேர் நம்ம பயிற்சி மையத்துக்கு வந்திருந்தாங்க. சார் குரூப் 2 எல்லாம் ரொம்ப கஷ்டமானது, எனக்கு நான் குரூப் 4 மட்டுமே படிக்கிறேன். ஏமா குரூப் 4 வரதுக்கு 1 வருஷம் ஆகுமா? பரவாயில்லைங்க சார், எனக்கு குரூப் 4 தான் பெஸ்ட், அதான் நான் படிக்க தயாரா இருக்கிறேன். குரூப் 2 ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் குரூப் 2 உடைய எக்ஸாம் பேட்டர்ன் மாத்திட்டாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய வரல. யூடியூப் சேனல்ல நிறைய போட்டிருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய அவேர்னஸ், எல்லாமே கை அடக்கத்துல எல்லா தகவலும் நம்மளை வந்து சேருது. இந்த ஒரு நவீன உலகத்துல கூட இந்த டிஎன்பிசி இன்று வரை மாற்றி இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை ஒன்றும் அப்டேட் இல்லாம இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு உண்மையிலே. அவங்களுக்காக நான் சொல்றது என்னன்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் ஆனது, பிரிலிமினரி எக்ஸாம் ஆனது ரொம்ப எளிமையா இருக்கும். எப்படி எளிமையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதே சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். குரூப் 2க்கு பொதுவா நீங்க பாத்துக்கலாம். நம்ம குரூப் 2 பிரிலிமினரி நம்ம ஒரு எக்ஸாம் பார்ப்போமே, அதுல ஜெனரல் தமிழ் எவ்வளவு கொஸ்டின் இருக்கும்? அதுலயும் 100 வினாக்கள் இருக்கும். ஜிஎஸ் எவ்வளவு இருக்கும்? இதுல 100 வினாக்கள் இருக்கும். இந்த ஜிஎஸ் தான் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. எப்படி? அதாவது 75 ஒன்லி ஜிஎஸ், 25 ஒன்லி ஆப்டிடியூட் அப்படின்னு இருக்கும். இந்த குரூப் 4ல என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் குரூப் 2க்கு இருக்க போகுது, பிரிலிமினரிக்கு இருக்க போகுது. அப்போ இந்த 200 வினாக்கள்ல இந்த குரூப் 4ல வர கட் ஆஃப் வராது. குரூப் 4ல அதிகபட்ச கட் ஆஃப் இருக்கும். எப்படி எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இப்போ குரூப் 2ல அதிகபட்ச வேக்கண்டா இப்போ சொல்லி இருக்கிறது ஒரு 2000 சில்லற போஸ்ட். 2000 எடுத்துக்குமே ஒரு கணக்குக்கு. 2000 போஸ்ட் காலி பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம வச்சுக்கோம். சரி, 2000 போஸ்ட் அப்படின்னா பிரிலிமினரி பாஸ் பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 1:10 அப்படின்னா 2000க்கு 20,000 பேர் எடுப்பாங்க. அப்ப 20,000 பேர்ன்றப்போ கட் ஆஃப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு வந்துடும். அப்ப எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? 145, 150, 155 இந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்தாவே நம்ம குரூப் 2 பிரிலிமினரி ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி குரூப் 2 ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் பிரிலிமினரி. அடுத்து மெயின் ரொம்ப கஷ்டமா இருக்கே சார். அதுதான் சார் புதிய பாடத்திட்டத்தை மாத்திருக்கிறாங்க. எப்படி மாத்திருக்கிறாங்க? இனிமே வரக்கூடிய குரூப் 2ல எந்த தேர்வுக்குமே நேர்முக தேர்வு இல்ல, இன்டர்வியூ இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம் தான் நமக்கு. ஏன்னா இன்டர்வியூல நம்ம பார்த்திருப்போம், ரொம்ப பயமா இருக்கும், நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ குரூப் 2, 2A 2 போஸ்ட்டுக்குமே நேர்முக தேர்வு இல்ல அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. சரி, இப்போ பிரிலிமினரி ஒரே டெஸ்ட் தான் நடக்கு. பிரிலிமினரி ஒரே டெஸ்ட் தான் நடக்கும். இதுல 20,000 பேர் எடுப்பாங்க. இதுல 2A அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும், 2 அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அதாவது குரூப் 2 அப்படின்னு ஒரு போஸ்ட், குரூப் 2A அப்படின்ற ஒரு போஸ்ட். இந்த குரூப் 2ல எவ்வளவு போஸ்ட் இருக்குன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 200 இருக்குதுன்னு வச்சோமே. இதுக்கு 1:10 அப்படின்னா இதுல எவ்வளவு? 2000 பேர் இதுக்கு கூப்பிடுவாங்க. அப்ப இந்த 2000 பேர் தான் இந்த குரூப் 2க்கும் எலிஜிபிள், குரூப் 2A-க்கும் எலிஜிபிள். அப்ப மீதி இருக்கிற 18,000 பேர், அதாவது 2000 பேர்ல 200 போஸ்ட் வந்து குரூப் 2 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா மீதி போஸ்ட் எவ்வளவு? குரூப் 2A 1800 போஸ்ட். அப்ப அந்த 1800 போஸ்ட்டுக்கு 1:10 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 18,000 பேர் வந்து இங்க கூப்பிடுவாங்க. அந்த 18,000 பேர் குரூப் 2A மட்டும் தான் எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த 2000க்குள்ள வரவங்க மட்டும்தான் குரூப் 2வையும் எழுதுவாங்க, குரூப் 2A-வுக்கும் எலிஜிபிளா இருக்கும். இப்போ இந்த டவுட் உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிருக்கும் நான் நம்புறேன். சரி, இப்போ இந்த தேர்வை எழுதி பாஸ் பண்ணிட்டு பின்னாடி இந்த 2 விதமான எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த 2 எக்ஸாம்ல ரொம்ப ஈஸி. குரூப் 2ன்றது கொஞ்சம் கடினமா தான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், அது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கு, அதை விட்டுருவோம்.
நமக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கக்கூடியது குரூப் 2A. அதுல தான் வேக்கண்ட் அதிகமா இருக்கு. அந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா அதுலயுமே 200 வினாக்களும் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான் வச்சிருக்காங்க. கொள்குறி வகை வினாக்கள் தான் இடம்பெற்றிருக்கு. அப்ப அதுக்கான பாடத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கான பாடத்திட்டங்கள் என்ன? ஏற்கனவே குரூப் 2ல படிச்ச பாடத்திட்டங்களை அப்படியே இருக்கு. ஒரு சிலது தான் மாத்தி இருக்கிறாங்க. அப்ப இதை மட்டும் நீங்க தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா இந்த குரூப் 2A ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமா, சரியா? ரைட். அப்போ இது தொடர்பான ஒரு ஸ்லைடை மட்டும் நம்ம பார்த்துடலாம், சரியா? ரைட். இங்க பாருங்க, இந்த ஸ்லைட்ல குரூப் 2 பிரிலிமினரி பாஸ் பண்ணா மெயின்ஸ் ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன் அப்படி சொல்றோம்? பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டீங்களா மெயின்ஸ் ரொம்ப ஈஸி தாங்க. வரக்கூடிய குரூப் 2Aக்கான மெயின்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கான வழிமுறையை தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ரைட். இங்க பாருங்க, குரூப் 2ல 2 எக்ஸாம் எழுத போறோம். என்னது? குரூப் 2 மெயின்ஸ்னு ஒரு எக்ஸாம், குரூப் 2A மெயின்ஸ்னு ஒரு எக்ஸாம். குரூப் 2 மெயின்ஸ்ல பழைய படி ரிட்டன் டைப் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். நிச்சயமா அதே மதிப்பெண்ணில் ரிட்டன் டைப்ல இருக்கும், அதே மார்க் தான் இடம்பெற்றிருக்கும், அதே பாடத்திட்டங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா நேர்முக தேர்வு இல்லை, இன்டர்வியூ இல்லை. அதில் ஒரு குறைந்த அளவு போஸ்ட் தான் இருக்கும். சப் ரிஜிஸ்டார், முனிசிபல் கமிஷனர், இந்த மாதிரி அதிகபட்ச சம்பளம் இருக்கிறது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் அந்த போஸ்ட்ல இருக்கும், குரூப் 2ல இருக்கும். இந்த குரூப் 2Aல அதை விட கொஞ்சம் சம்பளம் குறைவானது, அசிஸ்டன்ட் கேடர்ல இருக்கக்கூடியது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்கும், இந்த குரூப் 2ல இருக்கும். சரி, இந்த குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 2A மெயின்ஸு 2 தேர்வையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். பழைய எக்ஸாமுக்கு நம்ம போய் பார்ப்போம். சென்ற ஆண்டு நடந்த குரூப் 2 மெயின்ஸு 2க்கும் ஒரே மெயின்ஸாக தான் இருந்தது. குரூப் 2Aவுக்கும் குரூப் 2க்கும், அதாவது இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு 2 போஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரே ஒரு மெயின்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அதை பார்த்து தான் இன்னைக்கும் நம்ம மக்கள் வந்து ரொம்ப பயந்துருக்கிறாங்க. எப்படின்னா அதுல டிஸ்கிரிப்டிவ் டைப் பண்றப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பயம். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. எழுதி நிறைய பார்த்துட்டே இருந்தால் தான் எனக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்கான ப்ராக்டிஸ் நம்மளால பண்ண முடியாது குறைவான நாளில் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பு. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கிலீஷில் எழுதுறவங்களுக்கு மட்டுமே நிறைய மதிப்பெண் போடுறதாகும், தமிழ் எழுதுறவங்களுக்கு நிறைய மதிப்பெண் இல்லை அப்படின்றதாகும் ஒரு மறைமுகமான எண்ணங்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில் இருக்கு. அதுவும் அப்படி இல்லை. அதுக்கான வாய்ப்பையும் இந்த எக்ஸாமில் அரசாங்கம் கொடுக்கல. இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு சிக்கல்களை தவிர்ப்பதற்காகவே குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. போன எக்ஸாம்ல 2க்கும் ஒரே மெயின்ஸ் தான். அதுல பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூக்கு ஒரு சிலர் போனாங்க, இன்டர்வியூக்கு போகாதவங்க ஒரு சிலர் இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு மட்டும் வச்சுட்டாங்க. 2A மெயின்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறப்போ விச் கொஸ்டின் இஸ் ஏ பெஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. நிறைய பேர் வந்து சைக்காலஜி அல்லது பிஎட் படிக்கிறப்போ கொஸ்டின் செட்டப்ல அதை பார்த்துருப்பாங்க. விச் கொஸ்டின் இஸ் ஏ பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இஸ் ஏ பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின் தான் விருப்பு வெறுப்பை ஒரு மாணவர் மீது காட்டவே முடியாது. எப்படி? எனக்கு வேண்டிய ஒரு மாணவனுக்கு அதிகமாக போடுறது, வேண்டாத மாணவனுக்கு குறைவாக போடுறது, அந்த ஜிக்ஜாக் வேலையெல்லாம் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல நடக்காது. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு கேள்விக்கு 1.5 மார்க். அப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல ஒரு கேள்வி சரி பண்ணியிருந்தா அவருக்கு 1.5 மார்க் கொடுத்தே ஆகணும். இல்லை எனக்கு வேண்டாத ஆளு அதனால 1.5க்கு பதிலாக 1 மார்க் கொடுத்துடலாம் அப்படின்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க. சரினா சரிதான், தப்புனா தப்பு தான். ஆனால் மெயின்ஸில் கையெழுத்து நல்லா இருந்தால் கொஞ்சம் மார்க் கிடைச்சிருக்கும், அடித்தல் திருத்தல் இல்லாமல் தான் கொஞ்சம் மார்க் கிடைச்சிருக்கும். நல்ல கர்சிவ் லெட்டர்ல ஆங்கிலத்தில் நல்லா நீட்டாக எழுதியிருந்தா கொஞ்சம் மார்க் கிடைச்சிருக்கும். இல்லை தமிழில் கொஞ்சம் கிறுக்கி எழுதியிருந்தாங்கன்னா மார்க் குறைவாக இருந்திருக்கும். அப்போ அங்கே மார்க் கூடுறதும் குறையிறதும் எதை வச்சு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சியும் அவங்க ப்ரெசன்டேஷன் எப்படி அந்த பேப்பரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நீட்டாக எழுதியிருக்காங்களா அப்படின்றத பொறுத்து தான் அந்த மார்க் இருக்கும். இங்கே அப்படி வேலையே இல்லை, வட்டம் இருக்கும். நம்ம எப்படி இப்போ குரூப் 4 தேர்வு எழுத போனோமோ அதே போல தான் வட்டம் இருக்கும். அந்த வட்டத்தை ஃபில் பண்ண போகிறோம். அதில் அந்த மாதிரி தான் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின் இருக்கும். இப்போ சொல்லுங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின் இஸ் பெஸ்ட் ஒத்துக்கிறீங்க, ஆமா தானே? இதில் தான் கூட குறைக்க முடியவே முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? அப்போ இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்க, சிலபஸ் தான் அவன் எப்படி கொடுத்துருக்கான். இந்த குரூப் 2Aல மெயின்ஸ்ல 3 பார்ட் இருக்குங்க. பார்ட் A, பார்ட் B, பார்ட் C அப்படின்றது. இப்போ நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோமே, பகுதி A, பகுதி A, பகுதி E அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. பகுதி ஆனா இலக்கணம் இருக்கும், பகுதி ஆனா இலக்கியம் இருக்கும், பகுதி E அப்படின்னாக்கல
சான்றோர்களும் தொண்டும் அப்படின்னு இருந்திருக்கும், அதை பார்த்துருப்போம் நம்ம இல்லையா. அப்போ அதே போல் தான் இங்கே வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன சிலபஸ்ன்னு பாருங்க. ஆ அப்படின்றது ஒரு பிரிவு இருக்கு, ஆன்றது ஒரு பிரிவு இருக்கு, ஈன்ற ஒரு பிரிவு இருக்கு. இதில் தான் கொஷின்கள் இடம்பெறும் அப்படின்றத தெளிவாக நம்ம சிலபஸில் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதன்படி பொது அறிவுன்றது பார்ட் A, அதாவது பகுதி ஆ அப்படின்றது. இந்த பகுதி ஆவில் பொது அறிவு பகுதியில் எத்தனை வினாக்கள் இடம்பெறும்னா 50% வினாக்கள் இடம்பெறும். 50% அப்படின்னா 200க்கு 100 வினாக்கள் இடம்பெறும் அப்படின்றத தெல்ல தெளிவா இந்த சிலபஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் அப்படின்றது, பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல எத்தனை சதவீதம் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அப்ப 20% வினாக்கள்னா 200 வினாக்களுக்கு 40 கொஸ்டின் இடம்பெறும். அதுக்கு அடுத்தபடியா பொது தமிழ், பொது ஆங்கிலம். இங்க பாருங்க, இந்த குரூப் 4ல மிகப்பெரிய டிராபேக் சில மாணவர்களுக்கு என்னன்னா, இங்கிலீஷ் படிச்சவங்க கட்டாயம் தமிழை படித்தே ஆக வேண்டும், ஆப்ஷனே கிடையாது. இப்போ நாங்களாம் எழுதும்போது பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் அப்படின்னு குரூப் 4ல எழுதிக்கலாம். இப்போ 2 வருடமா நடக்கக்கூடிய தேர்வுல குரூப் 4ல ஆப்ஷன் ஒன்லி தமிழ் மட்டும்தாங்க, ஆங்கிலம் கொடுக்கவே இல்லை. ஆனா அதுவே குரூப் 2ல விருப்ப பாடமா பொது ஆங்கிலம் எடுத்துக்கலாம். அப்போ பொது தமிழ், பொது ஆங்கிலம் ரெண்டுக்குமான வாய்ப்புகள் குரூப் 2ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா குரூப் 4ல கொடுக்கல. அதனால நிறைய பேர் மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க எல்லாமே அப்படியே பொது தமிழுக்கு மாறிக்கிட்டாங்க. ஏன் மாறிக்கிட்டாங்க அப்படின்னா, நான் குரூப் 4க்கு என்ன பொது தமிழ் படிக்கிறனோ அதே பாடத்திட்டம் அப்படியே குரூப் 2க்கு படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் இங்க ஆங்கிலம் படிக்க விரும்பல, எனவே நான் புதுசா மாறிக்கிறேன், தமிழே படிக்க வரலன்னா கூட தமிழ் படிக்க ஆரம்பிச்சிடறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா குரூப் 4க்கு பொது தமிழுக்கு போயிட்டாங்க. சில பேர் ஒண்ணுமே 50-60 கொஸ்டினுக்கு மேல இங்கிலீஷ் மீடியம் படிச்ச மாணவர்களால எடுக்கவே முடியல. சில மாணவர்கள் நல்லாவே படிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல இந்த நீங்க ஏன்னா பிரிலிம்ஸ்ல பொது ஆங்கிலம் இருக்கு, பொது ஆங்கிலம் பொது தமிழ் இருக்கு. ஒருவேளை பொது ஆங்கிலம் எடுத்திருந்தா எங்கேயுமே இந்த இ என்ற பகுதியில் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான், அது பொது தமிழ் எடுத்துக்கலாம் அல்லது பொது ஆங்கிலம் எடுத்துக்கலாம். இதுல 30% வினாக்கள் வரும். அப்போ 30% வினாக்கள்னா 60 வினாக்கள் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா நமக்கு எவ்வளவு பாருங்க, எவ்வளவு கொடுத்துருக்கான், 200 வினாக்கள் கொடுத்துருக்கான். அந்த 200 வினாக்கள் எது இதுல எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். பாருங்க, பகுதி ஆல பொது அறிவுல பட்டப்படிப்பு தரத்துல ஒரு 100 வினாக்கள் இருக்கும். அப்படின்னா எப்படி சார், டிகிரி ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை எல்லாம் நிறைய வாங்கி படிக்கணுமா? அப்போ ஹிஸ்ட்ரி புக்கு, எக்கனாமிக்ஸ் புக்கு, மற்ற சயின்ஸ் எல்லாமே அப்படி வாங்கி படிக்கணுமான்னா அப்படி இல்லை. அந்த தரத்தில் இருக்கும். +2 வரை மேக்ஸிமம் படிச்சுக்கணும். ஒரு சில டாபிக்கு சில ஆத்தர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சா போதுமானதா இருக்கும். அப்படிதான் நம்ம படிக்கணும். அப்ப பகுதி ஆ அப்படின்றதுல பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்துல 100 வினாக்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த 100 வினாக்கள் அந்த பட்டப்படிப்பு தரத்துல எத்தனை யூனிட் இருக்குன்னா 5 யூனிட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும். 20 கேள்வி இருக்கும். மொத்த ஜிஎஸ்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 100 கேள்வி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பொது அறிவில். அந்த பொது அறிவில் ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, நவீன தமிழ்நாட்டின் வரலாறும் தமிழ் சமூகம் பண்பாடு தொன்மையும் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா, நம்ம நேஷனல் மூவ்மெண்ட் படிச்சல, அது இந்திய அளவில் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதே தான் இப்ப தமிழ்நாட்டில் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு. அப்ப தமிழ்நாடை பத்தி மட்டுமே அந்த வரலாறை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதோட தமிழ் சமூகம்னு இருக்கு. நம்ம 8th யூனிட்ல தமிழ் சொசைட்டி அப்படின்னு ஒரு லெசன் நம்ம படிச்சிருப்போம். பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் நாகரிகம் இதெல்லாம் படிச்சிருப்போம். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த யூனிட் 1, இந்த பொது அறிவில் யூனிட் 1ல. இதுல எவ்வளவு கேள்விகள் இடம்பெறும்னா 20 கேள்விகள் இடம்பெறும். அதுக்கடுத்து 2வது யூனிட் தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். மாநில நிர்வாகம் அப்படின்னா பாலிட்டிங்க. அந்த சிலபஸ்ல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா பாலிட்டி தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்ப மத்திய அரசு நிர்வாகம் ஒண்ணு இருக்கு, மாநில அரசினுடைய நிர்வாகம் ஒண்ணு இருக்கும். அப்போ இதுல தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்றதுல 30 வினாக்கள் இருக்கும். பாலிட்டி பாருங்க, எல்லா இடத்துலயும் பெரிய ரோல் தான். பிரிலிம்ஸ்லயும் ஒரு டபுள் டிஜிட்ல கொஸ்டின் வரும், ஒரு 10ல இருந்து 13 வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். மெயின்ஸ்லயும் பாருங்க 30 கேள்வி இருக்கும் அப்படின்றத சாலிடா சொல்லியிருக்காங்க. இதோட நம்ம என்ன பார்க்கணும்னா, அட்மினிஸ்ட்ரேஷனை கீழே லெவல்ல மாநில அளவில் பார்க்கணும். எப்படி அப்படின்னா, மாவட்ட அதிகாரி, மாவட்ட அதிகாரி கீழே எந்தெந்த ஆபீசர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த மாவட்ட ஆட்சியர்லேருந்து கிராம நிர்வாக அலுவலர் வரை எப்படி நிர்வாகம் நடக்குது அப்படின்றத இந்த சிலபஸ்ல நம்ம கூடுதலாக கொஞ்சம் சேர்த்து படிக்க வேண்டியிருக்கும். ஒரு குறைந்த அளவு கொஞ்சம் சேர்த்து படிச்சாவே இதுல 30 வினாக்கள் ஈஸியா எடுத்துடலாங்க. அடுத்து பாருங்க, யூனிட் 3
என்னது? வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இது சயின்ஸ் தாங்க. எங்கேயுமே சயின்ஸ் பெரிய அளவுக்கு ரோல் பண்றதுல. ஆனா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது தான் அந்த ஏரியா. இன்னைக்கு வந்து ஸ்டேட்லைட்லாம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்திய கேள்வி கேட்கலாம். புதிய கண்டுபிடிப்புகளை நிறைய கேள்வி கேட்கலாம். அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த கேள்விகள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 15 கேள்வி தான் இருக்கும். அப்ப அறிவியல்ல பெரிய ரோல் இல்ல, 15 வினாக்கள் தான் இடம்பெறுது. சரி, அதுக்கடுத்து பாருங்க, தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா சமூக பிரச்சனைகள் படிச்சிருக்கோம்னா போன குரூப் 2 மெயின்ஸ்க்கு நம்ம சமூக பிரச்சனைகளை படிச்சிருக்கோம். அப்போ அந்த சமூக பிரச்சனைகள் இருந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல கேள்விகள் இருக்கும். எவ்வளவு கேள்விகள் இருக்கும்? 20 கேள்விகள் இருக்கும். எந்த யூனிட்ல? 4வது யூனிட்ல. கடைசி யூனிட் 5வது யூனிட். என்னது? தமிழ்நாடு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. புவியியல்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப இதுல ஒரு 15 பாருங்க. யூனிட் 5ல ஒரு 15 கேள்வி, இது புவியியல் சார்ந்தது. யூனிட் 4ல பொருளாதாரம் சார்ந்த ஒரு 20 கேள்வி. எவ்வளவு ஆச்சு? 35 கேள்வி. இந்த சயின்ஸ் பாருங்க, இது ஒரு 15, இது 3 சேர்த்தனா 50 கேள்வி ஆச்சு. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு குறித்த பார்வையிட மாநில நிர்வாகம், இது ஒரு 30 கேள்வி. 50 30 80 ஆச்சு. அடுத்து பாருங்க, நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு, தொன்மை, 20 கேள்வி. அப்போ 80 ஒரு பிளஸ் 20 100 கேள்விக்கான எங்கெங்க டாபிக்ல இடம்பெறும் அப்படின்றத தெள்ள தெளிவா இங்க கொடுத்தாச்சுங்க. அதுக்கடுத்து வாங்க, பகுதி ஆ அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது அப்புறம் பகுதி ஆல மட்டும் பார்த்தோம். 100 வினாக்களுக்கான எங்கெங்க இடம்பெறும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து பகுதி ஆ, அதாவது பார்ட் பி அப்படின்றது பொது நுண்ணறிவும் பகுத்தறிவும், பகுத்தறிவும் இல்ல பகுத்தறிதலும், பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும். இதுல எவ்வளவு? இது மேக்ஸ் சம்பந்தமானது. அப்ப மேக்ஸ் சம்பந்தமானது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 40 கேள்விகள் இருக்கும். பெரும்பான்மை ரீசனிங் தான் இருக்கு இதுல இருக்கும். இந்த எல்சிஎம் HCF அந்த மாதிரி எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த ரீசனிங் மாதிரியான கேள்விகள் தான், லாஜிக் அண்ட் ரீசனிங் தான் நிறைய இருக்கும். ப்ராப்ளம் ஃபிகர்ஸ், லாஜிக் அண்ட் ரீசனிங், இந்த மாதிரி தான் இதுல பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் அப்படின்ற பகுதியில பகுதி ஆவில் ஒரு 40 கேள்விகள் இடம்பெறும். அங்க ஏற்கனவே 100 பார்த்துட்டோம், இங்க ஒரு 40 140. அதுக்கடுத்து வாங்க, தமிழ் தான் இ அப்படின்ற பகுதி, பார்ட் இ அப்படின்னு சொல்லலாம். பகுதி சி அல்லது பார்ட் சி அல்லது பகுதி இன்னு சொல்லலாம். பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். இந்த பொது தமிழ் பொது ஆங்கிலத்தில் மிகப்பெரிய லக்கி என்ன அப்படின்னா, இப்போ நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில், நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் எவ்வளவு வினாக்கள் இலக்கணம் மட்டும் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 38 வினாக்கள் இருந்தது. அதுக்கு முன்னே நடந்ததுல 40 வினாக்கள் இருந்தது. அப்போ இலக்கணத்துக்கு அதிகபட்சமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல வரக்கூடிய மெயின்ஸ்ல இதே சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான், இலக்கணம் மட்டுமே இடம்பெறும், வேற எதுவுமே இருக்காது. இலக்கணன்றது இந்த பார்ட் ஆ அப்படின்ற பகுதி ஆளு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு 22 டாபிக் இருக்கும். அந்த டாபிக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டுமே எத்தனை கேள்விகள் வரும்? 60 கேள்விகள் வரும். ஒருவேளை எனக்கு தமிழ் வேண்டாம் அப்படின்னா பொது ஆங்கிலம் நீங்க எடுக்கலாம். கிராமர் முழுக்க முழுக்க கிராமர், தமிழ் எடுத்தா முழுக்க முழுக்க இலக்கணம். இது மட்டுமே எவ்வளவு இருக்கும்? 60 கேள்வி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எவ்வளவு வினாக்கள் இடம்பெறுது அப்படின்ற விவரத்தை பார்த்தோம். மொத்தம் எவ்வளவு? 200 வினாக்கள் இருக்கு. அப்ப இந்த 200 வினாக்களை நீங்க இந்த முதல் டைமே எழுத போறீங்க. எவ்வளவு கொஸ்டின் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு 170க்கு மேல எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மெயின்ஸ்ல. அவ்வளவு எளிமையா தான் இருக்கும். எனவே உங்களுக்கு கிடைத்த நல்ல ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டே பயன்படுத்திங்க. குரூப் 4 சரியா எழுதல, எனக்கு வராது அப்படின்றவங்களாம் இதோட முடங்கி விடாம அடுத்து இதை விட பெரிய போஸ்ட் நமக்கு காத்திருக்கு அப்படின்ற ஒரு முன்னோக்கு சிந்தனையோட இந்த குரூப் 2 படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சில பேர் வீட்டிலேருந்தே கூட படிங்க, இல்லை பயிற்சி மையத்துக்கு வந்து படிங்க. ஒரு ஐடியா கிடைச்சிட்டு அந்த ஐடியா படி தினந்தோறும் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. தமிழை முழுக்க முழுக்க திரும்ப படிங்க, மேக்ஸை திரும்ப படிங்க. ப்ரிலிம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த குரூப் 2 நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அனைவரும் பயன்படுத்திங்க. குரூப் 2 முடியாதுன்னு யாருமே நினைக்காதீங்க, எல்லாராலும் முடியும். படிங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரைட், ஓகே, நன்றி, வணக்கம்.